ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஆஷாட நவராத்திரி 2வது நாள் வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். தற்போது ஆனி மாதத்தின் ஆஷாட நவராத்திரியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாளைய தினம் 27/6/2025 வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து ஆஷாட நவராத்திரி 2வது நாள் கொண்டாடப்படுகிறது. வறுமையில் இருப்பவர்கள், வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுபவர்கள், கடன் சுமையில் சிக்கியிருப்பவர்கள் எல்லாம் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை பூஜையோடு சேர்த்து வாராகி அம்மனை மனதில் நினைத்து இப்போது நான் சொல்லக்கூடிய முறையில் வழிபாடு செய்து பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கும் வறுமை விரட்டி அடிக்கப்படும், வருமானம் பெருகும், கடன் சுமை குறையும். சக்தி வாய்ந்த இந்த நன்னாளில் செய்ய வேண்டிய வாராகி வழிபாட்டை பற்றி தான் இப்போது பார்க்க போகிறோம். வழக்கம் போலத்தான் உங்களுடைய வீட்டில் வெள்ளிக்கிழமை என்றால் பூஜை அறையை எப்படி அலங்காரம் செய்வீர்களோ, சுவாமி படங்களுக்கு பூக்களை போட்டு அலங்காரம் செய்து அழகாக விளக்குகளை ஏற்றி வைத்துவிட்டு வாசம் நிறைந்த தூபங்களை போடுங்கள். வாராகியின் திருவுருவ படம் இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, இந்த வழிபாட்டை நீங்கள் வீட்டில் மேற்கொள்ளலாம். இந்த வழிபாட்டிற்கு முதலில் ஒரு சில குறிப்பிட்ட நெய்வேத்தியம் தேவை. பின்பு இப்போது சொல்லக்கூடிய மொத்த நெய்வேத்தியத்தையும் வைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இதில் எது உங்களுக்கு சௌகரியமாக இருக்கிறதோ அதை வைக்கலாம். பசும்பாலில் செய்த பால் பாயாசம், மாதுளம்பழ முத்துக்களை உரித்து அழகாக கிண்ணத்தில் போட்டு அதில் கொஞ்சம் தேன் ஊற்றி நெய்வேத்தியம் வைக்கலாம். அப்படி இல்லை என்றால் வெள்ளை நிறத்தில் எந்த இனிப்பு பலகாரம் செய்து வைத்தாலும் சரி, செல்வ செழிப்பு உங்களுக்கு உயரும். நாளைய தினம் இதிலிருந்து ஏதாவது ஒரு பொருளை அம்பாளுக்கு நெய்வேத்தியமாக வையுங்கள். சுத்தமான பசும்பாலில் பனங்கற்கண்டு போட்டு ஏலக்காய் தட்டி போட்டு நெய்வேத்தியம் வைத்தாலும் நல்லதுதான். டைமண்ட் கற்கண்டு கூட வைக்கலாம். இந்த பொருட்களில் ஏதாவது ஒன்றை அம்பாளுக்கு நெய்வேத்தியம் செய்துவிட்டு கொஞ்சம் சில்லறை நாணயங்களையும் ஒரு கிண்ணத்தில் போட்டு வைத்து வஜ்ர கோஷம் வஜ்ர கோஷம் வஜ்ர கோஷம் என்று சத்தமாக அந்த வாராகியின் மந்திரத்தை உங்களுடைய வீட்டில் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை பூஜையில் உச்சரிக்க வேண்டும். இந்த வார்த்தை வீட்டில் உச்சரித்தால் வீட்டில் இருக்கும் வறுமையானது வெளியே சென்றுவிடும். வீட்டிற்குள் லக்ஷ்மி கடாட்சம் நுழைந்துவிடும். வீட்டிற்குள் ஒரு துளி தரித்திரம் கூட தங்காது. அந்த சில்லறை நாணயங்களை அப்படியே எடுத்து கிண்ணத்தில் 2 அல்லது 3 முறை போடுங்கள். அந்த நாணயத்தின் சத்தமும் வீட்டில் கேட்கப்படும். குடும்பத்தோடு அமர்ந்து பூஜையை நிறைவு செய்துவிட்டு பிரசாதங்களை பகிர்ந்துண்ணலாம். இவ்வளவுதான். எளிமையான பூஜை. வாராகியை மனதில் நினைத்து கற்பூராரத்தை காண்பித்து உங்களுடைய கஷ்டங்களை வாராகி தாயிடம் முறையிட்டு கஷ்டங்கள் தீர பிரார்த்தனை செய்து கொண்டாலே போதும். வேண்டிய வரங்கள் உடனடியாக கிடைக்கும். இதோடு இன்னொரு ஆன்மீகம் சார்ந்த தகவல் உங்களுக்கு. வீட்டில் இருப்பவர்களுக்கு தீராத நோய் நொடி இருக்கிறது, படுக்கையிலேயே பெரியவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு குணமும் ஆகவில்லை, அவர்கள் சிவலோக பதவியும் அடைய மாட்டாங்க அப்படின்னா 1 கிலோ சர்க்கரை வாங்கி நாளை பூஜை அறையில் வைத்து வாராகியை நினைத்து வழிபாடு செய்து அந்த 1 கிலோ சர்க்கரையை யாருக்கேனும் ஒரு ஏழைக்கு தானமாக கொடுத்து விடுங்கள். நோய் நொடி பிரச்சனைகள் விலகும், ஆயுள் அதிகரிக்கும். இந்த ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளபடி அமையும் என்ற கருத்தை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.